ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th படித்து முடித்த பிள்ளைங்க வந்து அடுத்து பிகாம் படித்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும், அதோட ஜாப் ரிலேட்டட், சேலரி, எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ரொம்ப பாப்புலரான ஒரு கோர்ஸ். இதில் வந்து நமக்கு அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது எப்படி, அந்த பிஸ்னஸ் எல்லாமே அவங்க வந்து நம்ம அதில் அந்த கோர்ஸை நம்ம கற்றுக்கிற முடியும். இது வந்து ஒரு 3 இயர் டிகிரி கோர்ஸ். இதில் மொத்தம் எத்தனை செமஸ்டர்ஸ் இருக்கும்னா 6 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 செமஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. இதில் என்னென்ன ஜாப் கிடைக்கும்னா, அக்கௌண்டன்ட், பேங்க் ரிலேட்டடான உள்ள ஜாப், ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஆடிட்டர், டேக்ஸ் கன்சல்டன்ட், பிஸ்னஸ் அனலைசிஸ், அப்புறம் இன்னும் நிறைய ஜாப்ஸே கிடைக்கும். கவர்மெண்ட், ப்ரைவேட் ரிலேட்டடான ஜாப்ஸ். இதில் நிறைய சம்பளம் ரிலேட்டடான ஜாப் வந்து பிகாம் படித்தா நமக்கு கிடைக்கும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே 25,000 50,000 ஸ்டார்ட் பண்ணி பொசிஷன் ஹையாக ஒரு 1 lakh வரை கூட கிடைக்கலாம். ஒவ்வொரு ஜாப்புக்கும் சேலரி சேஞ்ச் ஆகும். பிகாம் படிச்சுட்டு மேலே நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, எம்காம் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், சிஏ படிக்கலாம், சிஎஸ் படிக்கலாம், சிஎம்ஏ படிக்கலாம். இந்த பிடிஎஃப்பில் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு 3 செமஸ்டர்ஸ்க்கும் உள்ளது. மற்ற 3 உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாம்லேயே நிறைய டைப்ஸஸ் இருக்குது. பிகாம் ஜென்ரலில் எல்லா ரிலேட்டடான இதுவுமே வரும். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். இது கவர்மெண்ட் ஸ்டடீஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் வந்து நமக்கு அக்கௌண்டிங் கெரியருக்கு வந்து நமக்கு அது யூஸ் ஆகும். தேர்டு வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஐடி ரிலேட்டட் ஃபீல்டுக்கு வந்து யூஸ் ஆகும். பிகாம் பேங்கிங் இன்சூரன்ஸ், அது வந்து எப்படின்னா பேங்க் ஆப்ரேஷன், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் சர்வீஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். பிகாம் சிஎஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்னால் ப்ரிப்பேர் கம்பெனி லா, அப்புறம் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அது யூஸ்ஃபுல்லானது. ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் எதுக்குன்னா நம்ம வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப டெப்டானதாக இருக்கும். இது வந்து நமக்கு ஃபினான்ஸை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். இது வந்து சிஎம்ஏ பார்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் த சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லானது. பிகாம் இகாமர்ஸ், இது வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இகாமர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் அனலிஸ்டிக், இது வந்து டேட்டா அனலிஸ்டிக், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஃப்யூச்சரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் டாக்ஸேஷன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு நமக்கு பிகாம் டாக்ஸேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ளதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய என்னென்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வேறு கோர்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.